என்னால முடியாது. போங்க. ப்ளீஸ் என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் மகா கிட்ட மட்டும் நீ பேச முடியும். நீயா உனக்கு என்ன தோணுதோ அத பேசு. ஏங்க என்ன மாட்டி விட பாக்குறீங்க இல்ல? நானா பேச மாட்டேன். சங்கு நான் ஃபோன் தயவு செஞ்சு நாளை விடுங்க. ப்ளீஸ். ஏய் உங்க அண்ணன் செல்வத்துக்காக பேசு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் ஃபோன் போட்டு தரேன், ஒரு நிமிஷம். நான் என்ன பேசுறது? ஃபோன் போட்டேன். என்னங்க ஒரு நிமிஷம். ஹலோ பாபனா. மகா இப்ப நீ ஃப்ரீ தானமா? இல்ல நீ இப்ப பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் உன் புருஷன் இல்ல எனக்காக என் ஒய்ஃப் சங்கீதா கிட்ட கொஞ்சம் பேசுறியா? இந்தா. நான் என்ன ஐயோ ப்ளீஸ் ஏதாவது ஒன்னு பேசு. ஹலோ மகா. சொல்லுங்க சங்கீதா. சாரி மகா, வேலையா இருக்கீங்களா? இப்ப நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து எனக்கே கேட்க சங்கடமா தான் இருக்கு. என்கிட்ட கேக்குறதுல என்ன சங்கடம்? கேளுங்க. என்ன பேசுறது? இல்ல மகா, எனக்கு கொஞ்ச நாளா ஏர் ஃபால் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏதாவது ஹோம் ரெமெடி இருந்தா சொல்லுங்க. இதுக்கு தான் இவ்ளோ தயங்குனீங்களா? சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். செல்வம்ன்ற பேர்ல யாரும் இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஹலோ. இது ஒரு 2 வாரம் தொடர்ந்து பண்ணுங்க. ஹேர் ஃபால் எல்லாம் சூப்பரா நின்னுடும். இன்னும் என்ன பேசுறது? என்ன சங்கீதா, ஓகே தானே? சூப்பர் மகா. தேங்க்ஸ். நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். அஞ்சு நிமிஷம் என்ன பேசுறது? ஏதாவது மகா, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. பிஸியா இருக்கீங்களா? பரவாயில்ல, நீங்க கேளுங்க. அப்படியே ஸ்கின் கேருக்கும் ஏதாவது ஐடியா கொடுங்களேன். ரொம்ப ஃபேஸ் ஆயிலியா இருக்கு மகா. சரி, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கடலை மாவு போட்டுக்கோங்க. ஹலோ. என்ன சங்கீதா, ஃபேஸ் ஆயிலா இருக்கும்போது நான் இதை தான் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் மகா, நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மகா. நான் வேலை நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் மகா. நான் வச்சிடுறேன். சரி, ஓகே சங்கீதா. போயிடு. இதுக்கு மேல என்னால பேச முடியாது. ஐயோ செல்வம், நீ சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் தாக்கு பிடிச்சிட்டா. இனிமே உன் தலையெழுத்து. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க உள்ள போலாம். மிஸ்டர் செல்வம். ஹலோ.
என்ன சார் இன்னைக்கு வெயில் இப்படி கொளுத்துது, நியூஸ் பாத்தீங்களா? எந்த நியூஸ் சார் இன்னைக்கு ஹெவி ரெயின் இருக்குன்னு Okay, சொல்லிட்டு thank you. இருந்தாங்க. கோடை மழை சார். ஒரு மழை பெஞ்சா கூட குளு குளு நல்லதா இருக்கும் இல்ல சார்? இவர் இங்க வேலை பாக்குறாரா? இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லையே. ஏய் மகா. ஏய் என்னங்க? சாரி மகா, லேட் ஆயிடுச்சு. உள்ள ஒரு மீட்டிங்ல இருந்தேன், அதனால பாதியில விட்டு வர முடியல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நடுவுல சங்கீதா கால் பண்ணிருந்தாங்க. அப்படியா? என்னவா? அவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமா இருக்கான். ஏதாவது ஹோம் ரெமெடி இருந்தா எனக்கு சொல்லுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். உடனே ஸ்கின் கேருக்கும் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் ஏதோ நேச்சுரோபதி டாக்டர் மாதிரி ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியோ நான் வர வரைக்கும் உனக்கு டைம் பாஸ் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆமா. சரி, என்ன உங்க ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போக மாட்டீங்களா? என்ன இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா கூட்டு போவேன். ஆ. ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன்? உள்ள இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஒரே சத்தம் டஸ்ட். இன்னொரு நாள் வர்றப்போ உன்னை கண்டிப்பா கூட்டு போறேன். அட்லீஸ்ட் உங்க கேண்டீன்ல ஒரு காஃபியாவது வாங்கி தரீங்களா? கேண்டீன் காஃபியா? ஏங்க? ஏய் அத மனுஷன் குடிப்பானா? உனக்கு என்ன காஃபி குடிக்கணும் அவ்வளவுதானே? வெளியில கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு கடை இருக்கு, அங்க காஃபி சூப்பரா இருக்கும். முதல் தடவையா ஆபீஸ்க்கு வந்திருக்க, உனக்கு நல்ல காஃபியா வாங்கி கொடுக்குற மகா. வா போலாம். உங்க ஆபீஸ பார்க்கணும்னு எவ்வளவு ஆசாசையா நான் வந்தேன் தெரியுமா? இப்படி ஏமாத்துறீங்க? இன்டீரியர் ஒர்க் முடியட்டும் மகா, நானே ஒன்னு கூட்டு வரேன் போதுமா? வா 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 வா.